ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சர்வஜன வாக்கெடுப்பால் பதவியில் நீடிக்கார் ரணில், ராஜித சேனாரத்ன தகவல். சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தேர்தலை ஒத்திவைக்கும் எண்ணம் ஜனாதிபதி ரணிலுக்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினரான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கருத்து வெளியிட்ட போது அது தொடர்பில் ஜனாதிபதியிடம் வினவினேன். அவ்வாறான எவ்வித திட்டமும் இல்லை, தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். அடுத்தது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதியின் பதவிக்கால நீடிப்பு பற்றியும் தகவல்கள் வெளியாகின, அது பற்றியும் வினவினேன். அவ்வாறு எவ்வித திட்டமும் இல்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வெற்றியோ தோல்வியோ நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் பெரும்பாலானவர்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ராஜித பொன்சேகா ரணிலுக்கு ஆதரவு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து அடுத்து வரும் நாட்களில் அமையவுள்ள பிரம்மாண்ட கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா ஆகியோர் இணைய உள்ளனர் என்று தெரிய வருகின்றது. தற்போது உதயமாகியுள்ள புதிய கூட்டணியும் மேற்படி கூட்டணியில் இணையவுள்ளது என அறிய முடிகின்றது. அமையவுள்ள ரணில் ஆதரவு கூட்டணியில் 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையில் அங்கம் வகிப்பார்கள் என ரணில் சார்பு உறுப்பினர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சிலரும் ரணிலின் பக்கம் வரவுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு. இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அண்மையில் இடம்பெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. மோடியின் கடந்த அமைச்சரவையில் இந்திய வெளிவார அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் தற்போதைய அமைச்சரவையிலும் அதே பதவியில் தொடர்கின்றார். அவரை இந்தியாவில் வைத்து அண்மையில் சந்தித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே எதிர்வரும் 20ஆம் தேதி ஜெய்சங்கர் இலங்கைக்கு வரவுள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கையில் இந்திய முதலீடுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் ஜெய்சங்கர் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் ஜெய்சங்கரின் வருகை வெளிவார கொள்கைகளுக்கு அப்பாற்பட்ட மூலோபாயங்களை மையப்படுத்தியதா என்ற கேள்வியும் கொழும்பில் எழவே செய்கின்றது. இந்த பயணத்தின் போது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகின்றது. இந்திய வெளிவார அமைச்சராக பதவியேற்ற பின்னர் ஜெய்சங்கர் தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இலங்கைக்கு மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்றத்திலும் 13 அனல் பறக்கும். வடக்கு மற்றும் தெற்கு அரசியல் களங்களில் 13ஆவது திருத்தம் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்கள் பூதாகரமாகலாம் என்று கருதப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க ஆகியோர் தமது வடக்கு பயணத்தின் போது தாம் ஆட்சி அமைத்தால் 13ஆவது திருத்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். எனினும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் தொடர்பில் உறுதியான பதிலை அவர்கள் வழங்கவில்லை. இந்த நிலையில் இவ்விரு அதிகாரங்கள் தொடர்பில் அவர்களின் நிலைப்பாடு என்னவென்று பொதுஜன பிரமுன கட்சி மற்றும் தேசியவாத அமைப்புகள் கேள்வி எழுப்பியுள்ளன. ஜூன் மாதத்துக்குரிய 2வது வார நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதன்போதும் இந்த விடயம் தொடர்பில் பிரமுன கேள்விகளை எழுப்ப உள்ளது. அதேபோல தமது வடக்கு விஜயம் பற்றியும் 13 தொடர்பிலும் சஜித் மற்றும் அனுரா ஆகியோர் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை வெளியிடுவார்கள் எனவும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் பரப்புரைக்கு 13ஐ பயன்படுத்தாதீர், இப்படி கேட்கிறார் நாமல். தேர்தல் காலத்தில் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக 13ஆவது திருத்தத்தை பயன்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசமைப்பின் 13ஆவது திருத்தம் தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க ஆகியோர் வடக்குக்கு சென்று 13ஆவது திருத்தத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி வழங்கியிருக்கின்றனர். முழு நாட்டுக்கும் இடையூறாக இருந்த விடுதலை புலிகள் அமைப்பை இல்லாதொழித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்தார். அரசமைப்பின் பிரகாரம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. தமிழர்கள் தமக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்தார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் எமது ஆட்சியில் தான் அபிவிருத்தி அடைந்தது.
தேர்தல்கார பிரசாரமாக அரசமைப்பின் 13வது திருத்தத்தை பயன்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 13வது திருத்தம் பற்றி அனைவரும் பேசுகின்றார்கள். ஆனால் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாநசபை தேர்தல் பற்றி எவரும் பேசுவதில்லை. மாநசபை தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதால் தமிழர்களின் அரசியல் உரிமை பறிக்கப்பட்டுள்ளது என்பதை தமிழ் அரசியல் தலைமைகள் அறியவில்லையா? மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் கட்சி என்ற ரீதியில் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவு, வடக்கு மீனவர்கள் அச்சம். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நடைமுறையில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. இதனால் வடமாகாண மீனவர்கள் அச்சமான நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறையில் இருந்ததால் கடந்த சில வாரங்களாக அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் வடக்கு கடற்பரப்பில் இடம்பெறவில்லை. தற்போது அந்த தடை முடிவடைந்துள்ளதால் இந்திய இழுவைமடை படகுகள் வடக்கு கடற்பரப்பில் மீண்டும் அத்துமீறலாம் என்று வடமாகாண மீனவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, IMF உடனான ஒப்பந்தத்தை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டும், சுமந்திரன் MP தெரிவிப்பு. IMF உடன் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை சரியான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணயத்திற்கும் செல்வதற்கு முன்னே நாங்கள் இதனை கூறியுள்ளோம். அந்த நேரம் சென்றிருந்தால் நாடு இந்த நிலைக்கு வந்திருக்காது. இப்படி ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்திருக்காது. சர்வதேச நாணயத்தின் ஒப்பந்தமானது மக்கள் மயப்பட்டதல்ல. அது பலதரப்பட்ட பிரச்சனைகளே உள்ளது. பல அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது. தேர்தலுக்கு பிறகு சூழ்நிலையாக மாறலாம். எது எப்படி ஆனாலும் சர்வதேச நாணயத்துடன் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் மக்களுக்கு பயன்பட்டதாகவும் பொருளாதார முன்னெடுப்பாகவும் நடைபெற வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் என்ன பிரச்சனை உள்ளது? எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கேள்வி. அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் என்ன பிரச்சனை உள்ளது என 13வது திருத்தத்தை எதிர்ப்பவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. எமது சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்ற அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். அரசமைப்பின் 13வது திருத்தத்துக்கு எதிராக தென்னிலங்கையில் மீண்டும் எழுந்துள்ள எதிர்ப்புகள் தொடர்பில் கேட்டபோதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசமைப்பின் 13வது திருத்தம் என்பது எமது சட்ட புத்தகத்தில் இன்று அல்லது நேற்று வந்த ஒன்றல்ல. நாட்டில் உள்ள இனங்களும் மதங்களும் ஏனைய இனங்களையும் மதங்களையும் மதிப்பதில்லை. அதுவே இதற்கான பிரதான காரணமாக உள்ளது. சிங்கள மொழி பேசும் எமது சிங்கள மக்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர். அதேபோன்றே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர். அவ்வாறே முஸ்லீம் மக்களும் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர். இவ்வாறு ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்ற நிலையிலேயே இருக்கின்றனர். இதுவே இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும். எனவே மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் நம்பிக்கையினை கட்டியெழுப்ப வேண்டியது மிகவும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஆனையிறவில் RPG குண்டுகள் அடையாளம். கிளிநொச்சி ஆனையிறவு உப்பளம் அமைந்துள்ள பகுதியில் வெடிக்காத நிலையில் RPG குண்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் இவ்வாறு 4 குண்டுகள் காணப்படுவது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இன்று நீதிமன்றின் அனுமதியுடன் குண்டை பாதுகாப்பாக அகற்றி செயலிழக்க செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13 தோல்வி கண்ட பொறிமுறை, தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்த தயாரில்லை, தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. 13வது சட்டம் தோல்வி கண்ட பொறிமுறையாக இருந்த போதிலும் மாற்று தீர்வை முன்வைக்காமல் அதனை நீக்க முடியாது என்பதுடன் தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜேதிஸ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசமைப்பின் 13வது சட்டம் மூலம் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்துள்ளனர். இவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை. எனவே இந்த நாட்டை மாற்றுவதற்காக அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு புதியதொரு திசையை நோக்கி நகர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
யுத்த சாட்சியம் சேகரிக்கும் பொறிமுறை எந்த நாட்டிலும் இலங்கை இராணுவம் கைதாகலாம் சரத் வீரசேகர எச்சரிக்கை. இலங்கை இராணுவம் மீதான யுத்த குற்றச்சாட்சியங்களை சேகரிக்கும் வெளிய பொறிமுறை ஒன்று செயற்படுத்தப்படுகின்றதாக சரத் வீரசேகர எச்சரித்துள்ளார். இதனால் இலங்கை இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்ற ஆபத்தான நிலைமை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அண்மையில் அவரது தலைமையில் கூடிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக கணிசமான அளவு சாட்சிகள் அவர்களிடம் இருப்பதாக குறித்த பொறிமுறையின் ஊடாக அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு யுத்த குற்றம் இழைத்ததாக சாட்சி கிடைத்திருக்கும் இந்த நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக நீதிமன்ற சட்ட அதிகாரத்தின் கீழ் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு ஏற்கனவே சில நாடுகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் வந்த முக்கிய செய்திகள். இனி தினகோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழர்களின் வாக்குகளை சூறையாடிக்கொண்டு வடக்கை முற்றாக அபகரிக்க திட்டமா, பறிக்கப்பட்ட நிலங்களையும் பறிபோகவுள்ள நிலங்களையும் காப்பாற்றப் போவது யார், வடக்கே வரும் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் இது குறித்தும் பேசுங்கள், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் கடுமையாக வலியுறுத்துகின்றார். போர் நிறைவடைந்த பின்னர் வடமாகாணத்தின் மகாபலி உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் முப்படைகளின் நில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆட்சிக்கு வரும் சகல அரசாங்கங்களும் வடக்கை முற்றாக அபகரிக்கும் முயற்சியில் முனைப்புடன் இருந்துள்ளனர். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கிற்கு மக்களின் வாக்கள் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் நிலையில் மக்களின் வாக்களை சூறையாடும் நோக்கில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வடக்கிற்கு படையெடுக்கும் நிலையில் பறிக்கப்பட்ட காணிகளை மீட்க இதுவே நல்ல சந்தர்ப்பமாகும். மேற்கண்டவாறு வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள நிலையில் நில ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு சகல கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுக்கையிலேயே ரவிகரன் மேற்கண்டவாறு கூறினார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில், எல்லோரும் வடகிழக்கு எல்லையில் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அது தவறான கருத்தில்லை, நியாயமான கருத்து. ஆனால் எங்களிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களையும் மீட்க வேண்டும். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், முப்படைகள், மகாபலி அதிகார சபை என பல்வேறு வடிவங்களில் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, உரிமை போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்த போராளிகள் பொதுமக்களுக்கு சிலைகள் அமைப்பதனூடாக அவர்களின் வரலாறு அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும், டக்ளஸ் நம்பிக்கை. தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த இயக்கங்களின் தலைவர்கள், குறிப்பாக நான் பெயர் கூற விரும்பாத தலைவர்களுக்கும் ஜாழ்ப்பாணத்தில் சிலை அமைக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். அவருடைய கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், உரிமை போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கோட்டை சுற்றுவட்டத்தை சுற்றி சிலை அமைக்கப்படும். அவர்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு, அவர்களுடைய கனவுகளை வென்றெடுப்பதற்கு நான் விரும்புகின்றேன். ஜாழ்ப்பாணத்தில் எங்கள் வரலாற்றை சொல்லும் மன்னர் சிலைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல் உரிமை போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த தலைவர்கள், போராளிகள், மக்கள் என பலர் நினைவு கூறப்பட வேண்டியவர்களாக உள்ளனர். அவர்களுடைய நினைவுகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆக அவர்களை நினைவு கூறுவதற்கான இடமும் அவசியமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கில் சீன கடலட்டை பண்ணைகள் உள்ளதா, காட்டுங்கள் பார்க்கலாம், ஸ்ரீதரனுக்கு டக்ளஸ் சவால். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசீர்வாதத்துடன் உருவான நல்லாட்சி அரசாங்க காலத்தில்தான் ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் சீன கடலட்டை பண்ணைகள் உருவாக்கப்பட்டன என கூறியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நான் கடற்தொழில் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அதனை அகற்றியிருக்கின்றேன் எனவும், சீன கடலட்டை பண்ணை உள்ளதாக மக்களை உசுப்பேத்தி சுயலாப அரசியல் செய்வதை ஸ்ரீதரன் போன்றவர்கள் நிறுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இபிடிபியின் ஜாழ் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், வெளிநாடு ஒன்றுக்கு சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வடக்கில் கடலட்டை பண்ணைகளால் சூழல் சமநிலை பறிக்கப்படுவதாக கூறுகின்றார். ஆனால் சீன கடலட்டை பண்ணைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசீர்வாதத்துடன் உருவான நல்லாட்சியிலே தான் வந்தன. குறிப்பாக அரியாலை பகுதியில் அமைந்திருந்தது. அதனை நான் கடற்தொழில் அமைச்சராக பதவியேற்ற பின்னர் அகற்றியிருக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
மறுசீரமைப்பு சட்டமூலத்துக்கு சகலரும் அரசியல் சாராமல் ஆதரவளிக்க வேண்டும். கோஷங்களை எழுப்பி காலம் கடத்த இப்போது நேரமில்லை. ரணில் தெரிவிப்பு. நாட்டை யுத்த பாதையில் கொண்டு செல்வதற்கென கொண்டு வரப்பட்டுள்ள பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலத்துக்கு அரசியல் சாராமல் சகலரும் ஆதரவளிக்க வேண்டும் என கூறியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழக்கமான அரசியலை இந்த நேரத்தில் செய்ய முடியாதெனவும் தெரிவித்துள்ளார். சிலாபம் கிரிமெட்டியான பௌத்த மகளிர் தேசிய பாடசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 3 மாடி கட்டத்தின் முதற் கட்டடத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டு மேலும் பேசுகையில், கடினமான பொருளாதார சூழ்நிலையிலும் நாட்டின் பிள்ளைகளுக்கு நவீன கல்வியை வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. கடந்த கால கல்வி முறைகள் பற்றி தற்போது பேசுவதில் அர்த்தமில்லை. எதிர்காலத்தை பார்த்து தெற்காசியாவில் சிறந்த கல்வி முறையை இந்நாட்டில் உருவாக்க வேண்டும். நமது நாட்டின் பலம் கல்விதான். நம் நாட்டில் எப்பொழுதும் சிறந்த கல்வி முறை உள்ளது. கடந்த காலங்களில் கல்விக்காக இயன்றளவு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கினோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.